تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك وسلم عليه. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முரீதுமார்களே, நாம் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய எஜமான் சர்க்கார் அவர்களுடைய அருமை தந்தையார் ஷேக் நாதா அவர்களுடைய மாதாந்திர துவாவிலே கலந்து கொண்டு அவருடைய பரக்காத்துகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இந்த மாதாந்திர பாத்தியாவிற்கு வருகை தருவது ஏதோ அந்த இறை நல்லடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய புண்ணியம் என்று நாம் கருதி கொள்ளக்கூடாது. அவர்களுடைய அமல்களை கொண்டு உயர்ந்த தர்ஜாவிலே அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நாம் இந்த போன்ற இந்த துவா மஜ்லிஸில் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம், இதன் மூலம் நாம் அவர்களுடைய பரக்காத்துகளையும் இறைவனுடைய அருளையும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான். இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உங்களுக்கு மகாம் மஹ்மூத் என்ற சுவனம் கிடைப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் மக்காம் மஹமூத் என்ற சுவனம் கிடைப்பதற்கு நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வே சொல்லிட்டான். இப்போ அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு நாம கேட்ட ரசூலா கிடைக்க போதா அப்படிங்கிறது இல்லை. இப்போ நாமும் ரசூலுல்லாவுக்கு அந்த சுவனம் கிடைப்பதற்கு ஆசைப்பட்டோம் என்ற அந்த பட்டியலில் ஒருவராக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் அந்த துவா செய்ய வேண்டும். அதற்கு தான் பெருமக்கள் ஒரு அழகான உதாரணம் சொல்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த இளம் பிராயத்தில் சகோதரர்கள் கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். அந்த வழியாக வந்த வியாபார கூட்டம் தண்ணீர் எடுப்பதற்காக எத்தனித்த பொழுது அப்போ அங்கிருந்து அவர்களை தூக்கி அடிமை சந்தையிலே வியாபாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போ யூசுப் நபி அந்த சிறு பிராயத்தில் ஏலம் எடுப்பதற்கு எல்லாம் போட்டி போட்டார்கள். அரசர்கள், செல்வந்தர்கள், முக்கியஸ்தரெல்லாம் போட்டி போட்டாங்க. பெரும் பெரும் பொருள்களுக்கும் பொன்களுக்கும் இதுக்கு பாரமாக ஏலம் எடுக்கிறேன். அந்த ஏலத்தில் ஒரு வயதான மூதாட்டி இருந்தாங்க. இது யார் சொன்னாங்க? ஓஎம் அப்துல் காதர் சொன்னாங்க பயானில். அவங்க வயதான மூதாட்டி ஒரு சின்ன நூல் கண்டை கொண்டு வந்து, இதற்கு பாரமாக நான் இந்த பிள்ளையை ஏலத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்னாங்களாம். இப்போ எல்லாம் ஏளனமாக பார்த்தாங்களாம். ஏமா எல்லாம் பொண்ணையும் பொருளையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நீ சாதாரண நூல் கொண்டு வந்து கொடுக்குறிய, உனக்கே நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த வயதான மூதாட்டி சொன்னாங்களாம், எனக்கு இந்த ஏலத்தில் கிடைக்காது என்பது தெரியும், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நபி ஏலச்சந்தையில் வந்து ஏலம் எடுக்கும் பொழுது யாரெல்லாம் ஏலத்தில் எடுப்பதற்கு போட்டி போட்டது ஆசைப்பட்டது என்று கேட்கும்போது அதில் நானும் ஒருவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று அந்த வயதான மூதாட்டி சொன்னாங்க. அதுபோல தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த மாதாந்திர துவா மஜ்லிஸில் கூடுகிறோம் என்று சொன்னால் நாம் ஏதோ அந்த வலியுல்லாக்களுக்கு செய்யக்கூடிய புண்ணியம் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். நாம் இங்கு வருகிறோம் என்று சொன்னால் அதன் மூலம் நாம் அவருடைய பரக்கத்துகளையும் இறை அருளையும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் நோக்கம். இறை நல்லடியார்கள் எப்படி காலம் முழுவதும் பேசப்படுகிறார்கள். ஏன் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால், பொதுவாகவே இழந்தால் பெறலாம். நாம் இறைவனுக்காக இழந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தாராளமாக கொடுத்து விடுகிறான். இதுதான்
இறை நல்லடியார்களுடைய இருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் பேசப்படக்கூடிய அந்த துல்ஹஜ் மாதத்தில் இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இழந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். இறை நல்லடியார் அவர்கள் செய்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், எப்படியெல்லாம் இறைவனுக்காக இழந்தார்கள். அல்லாஹ்வோட துஆ கேட்டாங்க, வஜ்ஜஅலி லிசான சிதுக்கின் ஃபில் ஆஹிரீன். யா அல்லாஹ், பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுடைய நாவிலே என்னை ஆக்கி விடுன்னு சொன்னாங்க. அதே போன்று இறைவனுக்காக வேண்டி அவர்கள் இழந்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான்? தரக்குனாலேயே ஃபில் ஆஹிரீன், பின்னால் வரக்கூடிய மக்களிடத்திலே அவர்களை நாம் பேசும்படியாக விட்டுவிட்டோம் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான். அதுபோன்றுதான் இன்றைக்கு நம்முடைய ஷேக்நாதா அவர்கள் நபரல்லாஹு மர்கதுஹு கத்தஸஹல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் வரக்கூடிய இந்த துவா மஜ்லிஸிலே அவர்களை பற்றி நாம் நிறைய சொல்கிறார்கள். நம்முடைய மூத்த முன்னோடிகள் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு இருக்கிறார்கள், இந்த ஊரில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ இறைவனுக்காக வேண்டி இழந்தார்கள், அர்ப்பணித்தார்கள். அதனால் இன்றைக்கு இந்த ஊரிலே பேசப்படக்கூடிய ஒரு இறை நல்லடியாராக வாழ்ந்து கொண்டிருக்கா என்பதுதான் யதார்த்தம். அதனால தான் இறை நல்லடியாரனுடைய வாழ்க்கையிலிருந்து கிடக்கக்கூடிய நமக்கு முக்கிய படிப்பினை என்று சொன்னால், நாம் ஆரம்பத்தில் இழந்தோம் என்று சொன்னால் பெற்றுக்கொள்ளலாம். இறைவனுக்காக வாழ்ந்தோம் என்று சொன்னால், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகம் உள்ளளவும் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார்களோ, அல்லாஹ் அப்படி வைத்து விட்டானோ, அதுபோன்று தான் இறை நல்லடியார்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அதுபோன்றுதான் இன்றளவும் உலகம் உள்ளளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல மனிதர்களுடைய பட்டியலையே அவர்களும் இடம்பெற்று விட்டார்கள். அந்த வரிசையில் தான் நம்முடைய ஷேக்நாதா நவரல்லாஹு மர்கது அவர்களும் இன்றும் பேசப்படுகிறார்கள். உலகம் உள்ளளவும் இன்ஷா அல்லாஹ் பேசப்படுவார், எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அவர்கள் வாழ்ந்த அந்த வழிமுறையில் நம்முடைய எஜமான் சர்க்கார் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நாமும் இறைவனுக்காக வாழ்ந்தோம் என்று சொன்னால், நாமும் உலகம் உள்ளளவும் பேசப்படுவோம் என்ற சந்தேகம் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அவர்களுடைய துஆ பரக்கத்துகளை கொண்டும் தவஜ்ஜுஹை கொண்டும் அத்தகைய உயர்ந்த நசீபினை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.